மறக்க நண்பா, இது உங்க மேக்கிங் தமிழா சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பேப்பர்ல எப்படி ஒரு பேப்பர் ஹெலிகாப்டர் செய்யப்படுறதுன்னு தான். ரொம்ப சிம்பிளானது, எந்த டேப்புமே தேவையில்ல, எந்த கம்முமே தேவையில்ல, ரொம்பவே ஈஸியானது. வெறும் ஒரு சின்ன பேப்பர் துண்டை வச்சு தான் செய்ய போறோம். ரொம்பவே சிம்பிளானது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு கோல் வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வீடியோக்கு வந்து இந்த வீடியோக்கு மட்டும் 100 லைக்ஸ் வரணும். அதுதான் நம்மளோட சேனல் கோல். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட்ஸ் தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டரும், வித்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, 14 சென்டிமீட்டரில் ஆஃப் வந்து 7 சென்டிமீட்டரா, 7 சென்டிமீட்டர் மார்க் வச்சு இதை ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. இப்போ 7 சென்டிமீட்டர் வச்சு இந்த ஷீட்டை வந்து நம்ம இப்போ ஆஃபாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரில் வந்து 3 சென்டிமீட்டரில் வந்து ஆஃப் வந்து 1.5. இப்போ நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். அதை பிரித்து நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆஃப் வரையும் இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்கள கட் பண்ணி தர சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆஃபாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ஆஃப் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் தனியாக நம்ம ஒரு ஆஃப் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு ஆஃப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை பாருங்கள், இந்த பக்கத்துக்கு இந்த ஆஃப் இருக்குதா, இந்த ஆஃப் வரையும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த ஆஃபை அதே மாதிரி இந்த பக்கமும் நாம் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணதை மட்டும் இப்போ மடிச்சுக்கலாம். கரெக்டாக ஆஃபாக நம்ம இப்போ மடிச்சுக்கணும். நல்லா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சம் கீழே தள்ளி இந்த பக்கத்தை ஒரு ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் நாம் ஒரு ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இதை நம்ம இப்போ மடிச்சுக்கலாம். இந்த ஆஃபாக இருக்கிறதையும் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இதே நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த பக்கமும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த மணி இப்போ இது பண்ணி இதை பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி நல்லா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெக்கையும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த கோணையில் வந்து கூர்சாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அப்போ கீழே உழுவும் போது, ஹெலிகாப்டர் கீழே உழுவும் போது கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டே விழுவும். கரெக்டான லேண்டிங் வரும் நம்மளுக்கு. முக்கியமாக நம்மளுக்கு இந்த கால்குலேஷன்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த பேப்பர் ஹெலிகாப்டர் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த கம்முமே இல்லை, எந்த க்ளூவுமே இல்லை, செம்மையாக பறந்துச்சு. நீங்களும் வீட்டில் உங்களோட
தங்கச்சி பாப்பா அந்த மாதிரி தம்பி யாருக்காந்து நீங்களும் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனல் எப்படி இருக்குது நம்ம சேனல்லாம் லிங்க் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.